அஸ்ஸலாமு அலைக்கும். பேரழகு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும், அவர்கள் எவ்வாறு நடப்பார்கள். ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தவீனி வலா பில் கஸீர் ஷத்னுல் கஃபைனி வல் கதமைனி லஹ்முர் ரஅசி லஹ்முல் கராதீசி தவீலுல் மஸ்ருபதி இதா மஷா தகஃபஅ தகஃபுஅன் கஅன்னமா யன்ஹத்து மின் ஸபபின் லம் அரா கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உயரமானவர்களோ குள்ளமானவர்களோ அவர்கள் இருக்கவில்லை. அவர்களின் கைகளும் கால்களும் சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு தலை பெரியதாக இருக்கும். அவர்களுடைய உடல் உறுப்புகளின் எலும்பு மூட்டுகள் பெரியதாக இருக்கும். அவர்களின் நெஞ்சில் இருந்து தொப்புள் வரை நீண்ட மெலிதான முடிகள் இருந்தன. அவர்கள் நடந்து சென்றால் உயர்வான இடத்திலிருந்து தாழ்வான பகுதிக்கு இறங்கி செல்வதை போன்று முன்பக்கமாக குனிந்து செல்வார்கள். அவர்களின் மரணத்திற்கு முன்போ அவர்களின் மரணத்திற்கு பின்போ அவர்களை போன்று நாங்கள் யாரையும் பார்த்ததில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நெருக்கமாக இருந்தவர்கள். சிறுவர்களில் முதலாக இஸ்லாத்தை தழுவிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகத்தினுடைய மருமகனார் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டியிருக்கின்றார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்களோ அதே போன்று எனக்கு அலியை நீங்கள் இருக்கின்றீர்கள், ஆனால் எனக்கு பின்னால் நபி கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி கூறுகின்றார்கள், அவர்களுடைய சதை பருமனாக இருக்கிறது என்பதனால் கடினமாக இருப்பது என்பது பொருள் அல்ல, அது மென்மையானதாக இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மென்மையான பட்டை போன்று இருக்கும், தூய்மையான பட்டை போன்று இருக்கும். அதை தொட்டு பார்த்தால் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனி இருக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் பொழுது தலையை குனிந்து நடப்பார்கள். திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் முழுவதுமாக அவர்கள் திரும்பி விடுவார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நேர்த்தியாக தங்களுக்கே உரித்தான ஒரு அழகிய நடைமுறையை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மென்மையாகத்தான் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே நடந்தார்கள். நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிப்போம், வாசிப்போம், வாழ்வில் பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.